CBSE Class 10 Math, Chapter 8, Introduction to Trigonometry. இந்த சாப்டரில் பர்டிகுலராக எக்ஸசைஸ் 8.3 அதுலேயும் குறிப்பாக கொஷின் நம்பர் 4 ப்ரூவிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த 10 சம்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ரெசிப்ரோக்கல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். அதாவது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கெல்லாம் ரெசிப்ரோக்கல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் காட் தீட்டா. இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் அதாவது இதோட தலைகீழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சைன் தீட்டா, கொசிகன் தீட்டா இது ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் பேர். அதாவது சைன் தீட்டாவை 1 கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை 1 சைன் தீட்டான்னு எழுதலாம். நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவை 1 சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் தீட்டாவை 1 காஸ் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை 1 காட் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காட் தீட்டாவை 1 டேன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் trigonometric identities. Sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ டோட்டலாக நமக்கு 3 ஐடென்டிட்டிஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிருந்தால் போதும். இதை வச்சு ரிமைனிங் 2 ஐடென்டிட்டிஸை நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் சைன் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் is equal to 1 sin square. இதை கொசிகன் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி கிடைச்சாச்சு. 1 cot square theta is equal to cosecant square theta. இன்னொரு ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல சைன் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுமா? நெக்ஸ்ட் எல்லா டேர்ம்ஸையும் காஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர். இந்த காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? 1 காஸ் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி டேன் ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to சீக்கன் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக நமக்கு 3 ஐடென்டிட்டிஸ் இருக்கா? இந்த ஒவ்வொரு ஐடென்டிட்டிஸ்ல இருந்தும் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்னா நமக்கு வேற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உதாரணமாக சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சேஞ்ச் ஆகிடுமா? ஸோ 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம 1 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி 1 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வர இடத்துல நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இதில் வந்து நம்ம காஸ் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போதும் நமக்கு வேற வேறு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ரிசல்ட்டை அந்த ப்ரூஃப் சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த ரிமைனிங் 2 ஐடென்டிட்டிஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 இந்த இடத்துல இந்த 1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குமா? இதே மாதிரி இதை வெவ்வேறு விதமாக நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா வேறு வேறு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம ப்ரூவிங் ஐடென்டிட்டிஸில் யூஸ் பண்ண போகிறோம். Exercise 8.3 question number 4 sub question 1 cosecant theta minus cot theta the whole square is equal to 1 cos theta divided by 1 plus cos theta. ஸோ இந்த மாதிரி சம்மை நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஒன்று என்னென்னா LHS எடுத்து இதை சால்வ் பண்ணி இது RHSக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி RHS எடுத்து இதை சால்வ் பண்ணி LHSக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். நான் இங்கே LHS எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே LHSல cosecant theta minus cos theta the whole square கொடுத்துருக்காங்களா? இங்கே என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஸோ இதோட வேல்யூ 1 காஸ் தீட்டா டிவைட் பை 1 + காஸ் தீட்டா இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இந்த LHSஐ RHS மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கொசிகன் தீட்டா காட் தீட்டா ப்ரூஃப் நமக்கு காஸ் தீட்டா தான் இருக்கா? ஸோ இந்த கொசிகன் தீட்டா காட் தீட்டா இதை காஸ் தீட்டாவை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கொசிகன் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணி 1 சைன் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இங்கே காஸ் தீட்டா இருக்கா? சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டுத்துக்கும் ஐடென்டிட்டி ரிலேஷன் இருக்கா? அதை யூஸ் பண்ணி இந்த சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காட் தீட்டாவை காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு இங்கே காஸ் தீட்டா வரணும், அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கொசிகன் தீட்டாவை 1 சைன் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா டினாமினேட்டர் காமனாக இருக்கா? இதை காமனாக வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 காஸ் தீட்டான்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு a by b the whole square இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்கொயர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே காமனா இதை a ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயரை நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா 1 காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா? ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது ஸ்கொயர் டேர்மை இப்படியும் எழுதலாம், சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லை இந்த இடத்துல போட்டாலும் ஒன்று தான், போத் ஆர் ஈக்குவல்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நியூமினேட்டரில் இந்த ப்ரூஃப் கரெக்டாக வந்துச்சா, 1 மைனஸ் காஸ் டீட்டா. டினாமினேட்டர் மட்டும் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு, இதை நான் 1 ப்ளஸ் காஸ் டீட்டான்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த பிளேஸ்ல நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். நியூமினேட்டர்ல இருக்கிற இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ இதை பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல இருக்கா, இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயரை 1 பிளஸ் காஸ் டீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு பிரிக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 மைனஸ் காஸ் டீட்டா இந்த 1 மைனஸ் காஸ் டீட்டா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா. ரிமைனிங் 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் டீட்டா. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் சப்கொஷன் 2 பார்ப்போம். காஸ் ஏ டிவைடட் பை 1 பிளஸ் சைன் ஏ பிளஸ் 1 பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். இந்த எல்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் சைன்ல இருக்கா, ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கன்ல இருக்கு. ஆக்சுவலாக சீக்கன் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு காஸ் தீட்டா இருக்கு. ஸோ இந்த சைன் தீட்டாவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆன்சரை 1 பை காஸ் தீட்டான்னு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் எல்சிஎம் யூஸ் பண்ணுவோம். 1 பிளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ, இதுதான் எல்சிஎம். இந்த இடத்துல நம்ம காஸ் ஏவால மல்டிப்ளை பண்ணணும், இந்த இடத்துல நம்ம 1 பிளஸ் சைன் ஏவால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஏ இன்டூ காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் 1 பிளஸ் சைன் ஏ இன்டூ 1 பிளஸ் சைன் ஏ 1 பிளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 பிளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயரை a plus b the whole square expansion யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 1 இன்டூ சைன் ஏ, அதாவது 2ab பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் இதை ஆட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 1 கிடைக்குமா. இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 1 இருக்கா, 2 இன்டூ 1 இன்டூ சைன் ஏ 2 சைன் ஏ 1 பிளஸ் 1 2 2 பிளஸ் 2 சைன் ஏ டிவைடட் பை 1 பிளஸ் சைன் ஏ இன்டூ காஸ் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 2 இன்டூ 1 பிளஸ் சைன் ஏன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1 பிளஸ் சைன் ஏ இந்த 1 பிளஸ் சைன் ஏ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ரிமைனிங் 2 டிவைடட் பை காஸ் ஏ, இதை 2 சீக்கன் ஏன்னு எழுதலாமா. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta is equal to 1 plus secant theta into cosecant theta. ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். இந்த கொஸ்டின்லேயே ஒரு எண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற tan theta cot theta இது ரெண்டுத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதலாம், அதே மாதிரி cot thetaவை cos theta by sin thetaன்னு எழுதலாம். இந்த இடத்துலையும் நம்ம அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டினாமினேட்டரை சால்வ் பண்ணீங்கன்னா சைன் தீட்டா இன்டூ 1 சைன் தீட்டா, ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டான்னு கிடைக்குமா. அதே மாதிரி இதை சால்வ் பண்ணீங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டினாமினேட்டர்ஸை மேலே கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடுமா. அதாவது சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டான்றது சைன் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு சேஞ்ச் ஆகிடுமா. இங்கேயும் அதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, டினாமினேட்டரில் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ண நம்ம டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, பட் இங்கே காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இதே மாதிரி இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துப்போம். பி மைனஸ் ஏ, இதை ஏ மைனஸ் பின்னு எப்படி எழுதலாம்னா ஒரு மைனஸ் நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இதே கான்செப்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக ஒரு மைனஸ் நான் வெளியே எடுத்தேன்னா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ இந்த மைனஸை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதோட எல்சிஎம் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா காமனாக இருக்கா. ஸோ இதுவும் எல்சிஎம்ல வந்துருமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. இப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சது, காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு பாருங்க, காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த எல்சிஎம்ல இருக்கிற டேர்ம் இங்கே என்ன மிஸ் ஆகுது, ஆக்சுவலாக சைன் தீட்டா மிஸ் ஆகுதா. ஸோ இந்த சைன் தீட்டாவை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் கியூப் தீட்டாவை சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா மிஸ் ஆகுதா. ஸோ காஸ் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் கியூப் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இதே ஃபார்மில் இருக்கா. இதை
a minus b into a square plus ab plus b square எழுதலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதே மாதிரி எழுதுமா sin theta minus cos theta அதாவது a minus b. நெக்ஸ்ட் a ஸ்கொயர் a ஓட வேல்யூ sin. ஸோ sin square theta plus sin theta into cos theta plus cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல sin theta minus cos theta, இங்கேயும் sin theta minus cos theta இருக்கா, இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் sin square theta plus cos square theta இதை ஆட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 1 கிடைக்குமா, பிளஸ் sin theta into cos theta divided by denominatorல cos theta into sin theta. ஸோ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 1க்கும் காமன், அதே மாதிரி sin theta cos theta இதுக்கும் காமன். இதை தனித்தனியாக பிரித்து எழுதுனீங்கன்னா 1 by cos theta into sin theta divided by sin theta cos theta divided by sin theta cos theta. இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குமா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 by cos theta into sin theta இதை தனித்தனியாக எழுதுனீங்கன்னா 1 by cos theta into 1 by sin theta. ஸோ 1 by cos theta ஓட வேல்யூ secant theta, 1 by sin theta cosecant theta. ஸோ secant theta into cosecant theta plus 1. ஆக்சுவலாக இந்த சம்மில் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, which is equal to RHS, hence proved.